ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து குயிக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? ரவா லட்டு. ரவா லட்டு வந்து நம்ம வந்து பேக்கரி ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேக்கரிலாம் வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க. ஏன்னா ஒரு 10 டேஸ் வந்து 15 டேஸ் வந்து வச்சுருந்து அவங்க விற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து சர்க்கரை பாகு வந்து காய்ச்சி தான் வந்து செய்வாங்க. அதே நம்ம வந்து பால் ஊற்றி வந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்றணும். இல்லைன்னா அது வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து 100 கிராம் வந்து நெய் ஊற்றி அதில் வந்து முந்திரி திராட்சை போட்டு வந்து வறுத்துக்கலாம். இப்போ அது கூடவே வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ நான் வந்து ரவை வந்து எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதோட சேர்த்து நம்ம வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இதில் வந்து வறுக்கக்கூடாது. 2 விஷயம் இருக்குது. ரொம்ப நேரம் வந்து வறுத்தாலும் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், நம்மளுக்கு அந்த ஒயிட் கலர் கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வறுக்கிறதுனாலையும் உருண்டை பிடிக்கிறதுக்கும் வராது. ஓரளவுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதில் அந்த ரவையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதுக்கான பாகுக்கு தண்ணி வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 கப் வந்து ரவைக்கு 1.25 கப் வந்து தண்ணி சேர்த்து பாயில் பண்ணிக்கணும். 1.25 கப் வந்து தண்ணி சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணி வந்து பாயில் ஆகிற கேப்பில் 4 ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ வந்து 400 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். நான் வந்து ரேசன் சர்க்கரை தாங்க எடுத்திருக்கேன். இதில் கண்டிப்பாக வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன். இது கூட வந்து நம்ம வந்து பால் ஒரு 50 ml வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு அது நல்லா வந்து பாயில் ஆகட்டும். பாயில் ஆக அதிலிருந்து அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து வெளியில் வரும். ஸோ அப்படி வெளியில் வரும்போது நம்ம அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஒரு வடிகட்டியை வந்து பயன்படுத்தி நம்ம அந்த அழுக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 4 டைம்ஸ் வந்து அந்த அழுக்கு வந்து பாயிலாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 4 டைம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சுத்தமான அந்த பாகு வந்து ரெடியாகி வந்துடும். பாகு பதம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து முக்கியமானதுங்க. இப்போ வந்து குலாப் ஜாமுனுக்கு வந்து ஒரு பாகு வந்து எடுப்போம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கும் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு திக் பதத்துக்கு வந்து எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது 1.5 கம்பி பதம் வந்து பாகு வந்து நம்மளுக்கு ரெடியாக ஒரு அளவுக்கு நம்ம வந்து பாயில் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி வந்து 1.5 கம்பி அளவு பாயில் பண்ணிக்கோங்க. இந்த பாகு பதம் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அரைச்ச அந்த ஏலக்காய் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து கொடுத்துக்குங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பாகு வந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அந்த பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி கலந்து கொடுங்க. எல்லா மாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பாகு வந்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா ரொம்ப ஆறின பிறகும் உருண்டை பிடிக்க முடியாது. லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிக்கணும். கொஞ்சமாக வந்து பாகு எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் கலந்து நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரவா லட்டு வந்து செய்யும் போது கண்டிப்பாக ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. நல்லா வெதுவெதுப்பான சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சாதான் அது வந்து கரெக்டாக வரும். ஆறிடுச்சு அப்படின்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து டைட்டாக அழுத்தம் கொடுத்து அந்த லட்டு வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான ஈஸியான ஒரு சாஃப்டான ரவா லட்டு ரெடிங்க. இதே மாதிரி இந்த ரவா லட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் நம்மளால் வந்து செஞ்சிட முடியும். ஒரு சாஃப்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரவா லட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.